எஃப்டிபி நேயருக்கு வணக்கம். அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 வந்து இன்னும் ஒரு 1.5 மாசத்துல நடக்கும் போது. ஸோ தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பரபரப்பு மக்கள் மத்தியில நல்ல ஹாட் டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு. இந்த தேர்தல் பற்றி இங்க தேர்தல் ஒட்டி இருக்கிற நடக்கும் அரசியல் கட்சிகளின் கூட்டணி எப்படி எப்படி அமையும், இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். கெஸ்ட்டை வச்சு நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம். இது இல்லாமல் நம்மளோட எலெக்ஷன் அனாலிசிஸ் ஒவ்வொரு தொகுதியும் என்னென்ன எப்படி இருக்கு கலான்றது நம்ம தனியாக பேசியிருக்கோம். இன்னமும் அந்த வேட்பாளர்லாம் அறிவிச்ச பிறகு அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவும் நாங்கள் இன்னொரு செட் ஆஃப் வீடியோஸும் பேசுவோம். இப்போ வந்து இந்த வீடியோ சீரீஸ்ல என்ன பேச போறோம்னா, இந்த தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் அடிப்படை பிரச்சனைகள் என்ன, பிரதான இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கு, அங்க இருக்க லோக்கல் பாலிடிக்ஸ் என்ன, அங்க சோஷியல் டைனாமிக்ஸ் எப்படி இருக்கிறத பத்தி ஒரு வீடியோ சீரிஸ். இந்த சீரீஸ் இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு வந்து அரசியல் விமர்சகர் வெங்கட் நம்ம கூட நினைச்சிருக்காரு. வணக்கம் வெங்கட். வணக்கம் அண்ணா. ஸோ வெங்கட் தான் நம்ம கூட இந்த 39 மாவட்டத்தை பத்தியும் ஃபுல்லா பேச போறாரு. ஸோ நம்ம முதல் மாவட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெங்கட், இந்த டேட்டாவை எப்படி அரைவ் பண்ணி எப்படி நீங்க தயாரிச்சீங்க? இந்த டேட்டா ஒரு மாவட்ட ரீதியா இருக்கிற இஷ்யூஸ். ஸோ தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் ரீதியாக நான் பயணித்து அங்கு இருக்கின்ற பல மக்கள் நல சங்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் உதவியோடு தான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரதான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத கண்டறிஞ்சோம். இதை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்களுக்கு ஏன் தெரியப்படுத்துறோம்னா, அவங்கவுங்க கான்ஸ்டிடுவன்சில நிக்கிற வேட்பாளர்கிட்ட இதை அட்ரஸ் பண்ணி எங்க மாவட்டத்துல உங்களை ஜெயிக்க வச்சா நீங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி தருவீங்களா அப்படின்ட்டு மக்கள் கேட்கணுன்றதுதான் இந்த இனிஷியேட்டிவ்க்கான மெயின் ஏமே. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த மாதிரி இந்த என்டையர் டேட்டாவும் ப்ரிப்பேர் செய்யப்பட்டது, நம்ம பிளான் பண்ணோம். ஸோ முதல் வந்து எஃப்டிபி வம்சி அவர்களுக்கு என் முதற்க நன்றி கலந்த வணக்கங்கள். ஏன்னா தங்கள் வாயிலாக மக்களுக்கு அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற பிரதான பிரச்சனைகளை கடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. ஸோ இப்போ நம்ம இந்த அனாலிசிஸ் வந்து என்னன்னா, நம்ம தெற்கு நின்று வடக்கு டைரக்ஷன்ல நடத்தலாம். ஸோ தெற்கு நின்று ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பிப்போம். ஸோ அந்த கன்னியாகுமரி மாவட்டம், அது யூஸ்வல் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டிங்டா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அங்கே இருக்க பாலிடிக்ஸ் வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிலீஜியஸ் பேஸ்டான பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ கன்னியாகுமரியில தான் இருக்கும். ஸோ கன்னியாகுமரியை பற்றி உங்களுடைய ரிசர்ச். முக்கடலும் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இடையிலான நிலப்பரப்பை தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டமா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். 30% நிலப்பரப்புல வந்து அங்க காடுகள் தான் இருக்குது. வயல்வெளிகள், தென்னை மரங்கள், வாழை, மரவள்ளி கிழங்கு மற்றும் ரப்பர் மரங்கள், அதோடு சேர்த்து நிறைய விதமான மலர்கள் அங்க வந்து பெரிய லெவல்ல விவசாயம் பண்றாங்க. அண்ட் மலையில் விளையும் கிராம்பு, மிளகு, ஏலக்காய் வியாபாரம் தான் பலரோட வாழ்வாதாரத்தின் அடிப்படை தொழிலாவே இருக்குது. அதோடு மட்டுமின்றி மீன்பிடி தொழிலும் கணிசமாக இங்க வந்து நடக்குது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல அரசு ஊழியர்கள் இங்கிருந்து தான் பல மாவட்டத்துக்கு பறந்து விரிஞ்சு இருக்கிறாங்க. மூக்குத்தி அம்மன் என்ற புகழ்பெற்ற பகவதி அம்மன் கோயில் வந்து கன்னியாகுமரியில ரொம்ப ஃபேமஸ். கடலின் நடுவே அமைந்திருக்கும் வான்புகழ் வள்ளுவரின் சிலை, விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருப்பரப்பு அருவி, பத்மநாபபுரம் அரண்மனை என சர்வதேச புகழ்பெற்ற டூரிசம் ஸ்பாட்டா பெரிய லெவல்ல கன்னியாகுமரிக்கு பிரதான வருவாயே இந்த டூரிசம் பிளேசஸ்ல இருந்து தான் வருது. டூரிசம் பேஸ் எக்கானமி. கரெக்ட். மாநில கட்சியை விட அங்க தேசிய கட்சிகள் தான் பிரதான ரோல் வகிக்கிறாங்க. காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி. அது வந்து ஒரு விதமான கன்சால்டேஷன் நடக்கிற ஏரியா. சரி, ஓகே. இங்க வந்து போலரைசேஷன் வந்து நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ரிலீஜியஸ் பேஸ் போலரைசேஷன் அப்படின்னு, ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு காஸ்ட் கரெக்ட் இதுவும் இருக்கு. ஸோ எந்தெந்த சமூகங்கள் இங்க ப்ரிடாமினண்டா இருக்காங்க, அவங்க வந்து அதுலயே வந்து அவங்க ரிலீஜன் பேஸ்டா கொஞ்சம் ஸ்பிரிட் இருக்கு, அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிரதான சமூகங்கள் பாத்தீங்கன்னா நாடார், அங்கேயே இந்து நாடார், கிறிஸ்டின் நாடார்ன்ட்டு 2 வகையான நாடார் இருக்கிறாங்க. மீனவரும் அதே மாதிரிதான்.
மீனவருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ஓட்டர்ஸ் அங்க மீனவர்கள் மத்தியில மீனவர் மட்டும் 2 லட்சம் voters. மீனவர் மட்டும் அங்க 2.5 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு பிறகு எல்லா சமூகத்தில இருந்தும் ஒரு மாதிரி கொலாப்ஸ்டா கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து இந்த 6 கான்ஸ்டியூன்சி, ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சில எப்படி டெமோகிராபிக்ஸ் இருக்குன்னு பேசலாம். அங்க என்னென்ன கான்ஸ்டியூன்சி இருக்குன்னா கன்னியாகுமரி, நாகர்கோயில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர், இதுதான் பிரதான 6 கான்ஸ்டியூன்சிஸ் அங்க இருக்குது. ஓகே, இந்த கான்ஸ்டியூன்சிஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன போயிட்டு இருக்கு? அங்க பிரதான பிரச்சனைகள் என்னென்னா கடற்கரை இணைப்பு சாலைகள் வந்து உருவாக்க வேண்டும். அது டூரிஸ்ட பெரிய லெவல்ல பூஸ்ட் பண்ணும், வருவாயும் அந்த மாவட்ட ரீதியா பூஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டு அந்த மக்கள் கருதுறாங்க. அதுக்கப்புறம் கடற்கரையில மீன் பதப்படுத்தும் அந்த ஸ்டோரேஜ்களை உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த மக்களின் பிரதான கோரிக்கையெல்லாம் பல நாட்களா இருக்குது. குளிர்சாதன கிழங்கு வேணும்ட்டு அங்க வந்து மீனவர்கள் பாத்தீங்கன்னா மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். ஒரு பகுதி மீனவர்கள், நாட் ஆல், ஒரு சில ஃபிஷர்மேன், அதுல ஒரு பகுதி மீனவர்கள் வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று பிரதானமா ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மீனவர்களுக்கு சட்டமன்றத்துல போட்டியிட அதிக வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா தாரை கர்ப்பத்தம்மையார் காங்கிரஸ் எம்எல்ஏ வாய்ப்பு தந்திருக்காங்க. அது மட்டும் போதாது, இன்னும் அதையும் அதிகப்படுத்தணும். ஏன்னா மீனவர்கள் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்ற மாதிரி இன்னும் அந்த கம்யூனிட்டியில இருக்குது. என்னதான் இப்பதான் ராஜ்யசபா எம்பியா திரு கான்ஸ்டன்டைனுக்கு கொடுத்துருக்காங்க, பாரதராஜகுல மீனவர். சோ அவங்க வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸ் எதிர்பார்க்கிறாங்க. மீன் வள மசோதா, கடலுக்குள் காற்றாலைகள் அமைக்க ஒன்றிய அரசு முயற்சிக்கணும் அப்படின்ட்டு பிரதான கோரிக்கையா அங்க மீனவர்கள் மத்தியில எழுந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கலையரங்கம், மீனவர் ஓய்வரங்கம் கட்ட வேண்டும் அப்படின்ட்டு மீனவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. லூர்து அம்மாள் சைமனுக்கு சிலை அமைக்க வேண்டும். காங்கிரஸ் காமராஜர் பீரியட்ல மினிஸ்ட்ரியா இருந்தாங்க இவங்க. அதே மாதிரிதான் மார்க்சல் நேசமணி, கம்மரி தந்தை மார்க்சல் நேசமணி அவர்களுக்கும் அங்க வந்து அவரை முன்னிலைப்படுத்தாம பல விஷயங்கள் அங்க நடக்குது அப்படின்ட்டு அங்க பல சமூகங்களும், நான் முக்கியமா சொல்ல போனா நாடார் சமூகம் வந்து, கிறிஸ்துவ நாடார் சமூகம் வந்து மிகவும் வருத்தத்தில் இருக்காங்க. ஆனா அவருக்கும் உரிய அங்கீகாரமும் மரியாதையும் செலுத்தணும் அப்படின்ட்டு அங்க அதை சார்ந்த மக்களும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம் கால்வாய் தூர்வாரப்பட வேண்டும். அதனால அது சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் நிறைய வருது. அதனால அந்த மக்கள் வந்து பிரதானமா இதுவும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேச்சிப்பாறை பெருஞ்சான அணைகளை தூர்வார வேண்டும். இதுக்கு வந்து என்ஓசி வாங்கணும். யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒன்றிய அரசியலிருந்து என்ஓசி வாங்கி அதை பிரதானமா துரிதப்படுத்தி செயல்படுத்தணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கேரளால இருந்து பாத்தீங்கன்னா கேரளால இருக்கிற மருத்துவ கருவிகள்லாம் கன்னியாகுமரியில கொட்டுறாங்க. அதெல்லாம் இப்பயும் பாத்தீங்கன்னா முன்ன இருந்த மாதிரி இல்லைனாலும் அப்பப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்படின்ட்டு அந்த மக்கள் இதுவும் ஒரு பிரதான கோரிக்கையா வச்சாங்க. அதுக்கப்புறம் நெய்யாறு இடதுகரை கால்வாய் தண்ணீரை பெற வேண்டும் கேரளாவிடம் இருந்து அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. வேளாண் கல்லூரி அந்த மாவட்டத்துக்கு எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரப்பர் தொழிற்சாலை அங்க பாத்தீங்கன்னா அங்க கொண்டு வரணும், ரப்பர் தொழிற்சாலை நிலையமும் அமைப்பும் அங்க கொண்டு வரணும் அப்படின்ட்டு மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும். கடல் அது ரொம்ப நாளா பெண்டிங்லயே இருக்குது கோரிக்கை இருந்தது. கரெக்ட். கடல் அரிப்பை தடுக்க வேணும். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில அந்த ரயில் சேவை விரிவடைய செய்ய வேண்டும். ஹைதராபாத் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கெல்லாம், ஐ மீன் தென் மாவட்டத்துக்கும் கம்மியா இருக்கு, கொங்கு மண்டலத்துக்கும் கம்மியா இருக்குனால அந்த மாதிரி ரயில்வே சர்வீசஸ் எல்லாம் அதிகப்படுத்த வேணும் அப்படின்ட்டு கோரிக்கை இருக்குது. விவசாய விளை பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கு வசதிகள் செய்து தர வேண்டும். நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த பூ அது ரிலேட்டடான பிசினஸ் எல்லாம் அங்க பிரதானமா இருக்குது. சோ அதுக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். ரயில்வேவை தனி கோட்டயம் அமைக்கப்பட வேண்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் கோட்டயமா மெர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க, திருநெல்வேலியோட இல்ல. ஓகே, அது வந்து ஒரு சென்ஸ் ஏன்னா ஒரு டிவிஷன் வந்து தனியா ட்ரிவாண்ட்ரம் டிவிஷன்ல போகணும்னா அப்ப நம்ம இங்க லோக்கல் ஒர்க் எல்லாம் ஆளுங்க வந்து அங்க கேரளால இருந்து இருப்பாங்க. இவங்க லோக்கல்ல பெருசா இருக்குமே கிடையாது. மிட் அண்ட் லெவல் எல்லாமே இப்ப ரயில்வேஸ் நம்ம நார்த் இந்தியன்ஸ் எடுக்கிறாங்க. பட் அங்க இருக்கிற சின்ன சின்ன கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே அங்க கேரளாக்காரங்க போவாங்க. சோ இவங்க வந்து திருநெல்வேலி இல்ல மதுரை கோட்டையத்தோட மெர்ஜ் பண்ணணும், திருவனந்தபுரத்தோட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பல்கலைக்கழகம்
சட்ட கல்லூரி, விவசாய கல்லூரி, இப்ப நம்ம பேசின மாதிரி அந்த மாதிரி பல்கலைக்கழகம் அமைக்க வேணும் அப்படின்ற கோரிக்கையும் பிரதானமா அங்க நிலவிட்டு இருக்குது. நாகர்கோவில் தாம்பரம் ரயிலை தினசரி இயக்க வேண்டும். இப்ப வந்து தினசரி இல்லை. அதுக்கப்புறம் புவிசார் குறியீடு பெற்ற கன்னியாகுமரியில கிராம்பு, மார்த்தாண்டம் தேன், மட்டி வாழைப்பழம், நெட்டை ரக ஈத்தமொழி, தென்னை மரம், மயிலாடு கற்சிற்பம், நாகர்கோவில் நகைகள் ஆகியவற்றுக்கு உலக அளவில் சந்தைப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. போர்ட்ஸ், அங்க இந்த ஹார்பர் போர்ட்ஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதோடு மட்டுமின்றி ஆபத்து காலங்களில் மீனவர்களை காப்பாற்ற ஹெலிகாப்டர் தளம் அமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை மீனவர்கள் மத்தியிலிருந்து எழுந்திருக்குது. அதுக்கப்புறம் தோவாலை மலர்களை பயன்படுத்தி நறுமண பொருட்களை தயாரிக்க தொழிற்சாலை அமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை அங்க விவசாயிகள் மத்தியில எழுந்திருக்குது. தங்க நாரக சாலை திட்டம் கன்னியாகுமரியில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கிடப்பில் இருக்கிறது. அதை இது வாஜ்பாய் காலத்துல கொண்டு வந்தது தங்கரத சாலை சட்டம். அதோட இனிஷியேஷன் அப்ப ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா கிடப்புல இருக்குது. அந்த 4 வழி சாலை திட்டம்னு சொல்லலாம் அப்படின்ட்டு மக்கள் குற்றச்சாட்டை எழுப்பி இருக்கிறாங்க. அப்புறம் நாகர்கோவில் கலிங்கன் கால்வாய் சாலையில் போக்குவரத்து நெருக்கடி அதிகம் இருக்கிறது. அதனால கனிமா வளங்களை ஏற்றி செல்லும் 16 டயர் லாரிகள் போக்குவரத்து நெரிசலை உண்டாக்குகிறது. அதனால சாலையை விரிவுபடுத்த வேண்டும், அதுக்கான ஆல்டர்னேட்ஸ் நம்ம கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் இரட்டை ரயில் பாதை திட்ட பணிகள் மந்தகதியிலேயே நடக்கின்றன, அதை உடனடியாக சரி செய்ய துரிதப்படுத்தி முடிக்க வேண்டும் அப்படின்ட்டு. அப்புறம் சாலை இஷ்யூஸ்லாம் அங்க இருக்குது. ஒட்டுமொத்த மாவட்டத்திலுமே அனைத்து பகுதி பார்க்க வேண்டும். பாலங்கள் மண் தேங்குவதை, அந்த மண் அரிப்புனால மண் தேங்குது, அந்தந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் வாட்டர், ரோட் அண்ட் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கம்ப்ளீட்டா அந்த மாவட்டத்துல இருக்க எல்லா இடத்துலயும் நூக் அண்ட் கார்னர் இருக்கானா இல்ல. சோ அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் மற்ற தமிழ்நாடு மாவட்டத்தை ஒப்பிடும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை நம்ம டிராவல் பண்ணாலே தெரியும். ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போறது, கேரளா டிராவல் பண்ற குண்டும் குழியுமாக ரோடு இருக்கும். மற்ற தமிழ்நாடு மாவட்டம் கொஞ்சம் அந்த ஓப்பன்னஸ் இருக்காது. அதுக்கப்புறம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக பணிகளை உடனடியாக செய்து தர வேண்டும். நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையம், கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை நவீனப்படுத்த வேண்டும். அது வந்து இப்ப இந்த பிரதமர் திட்டத்தின் கீழே துரிதப்படுத்தி நவீனப்படுத்த வேண்டும்ன்ற கோரிக்கை எழுதிருக்குது. வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸை நிரந்தரமாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ். சோ இதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பிரதான பிரச்சனைகள். மக்கள் வந்து அந்தந்த தொகுதியில நிக்கிற வேட்பாளர்கள் கிட்ட இதை வந்து முன்னிறுத்தி அவங்க கொடுக்க ப்ராமிஸின் அடிப்படையில் ஓட்டளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே. ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா தான் இருந்தது நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே. நல்ல ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. சில பிரச்சனைகள் வந்து நம்ம சென்னையில இருக்கும்போதே பார்த்தா தெரியும், இந்த பேசிக்கா இந்த பிரச்சனைகள் இருக்கும், டிமாண்ட்ஸ் இருக்குன்றது. சரி, நம்ம அடுத்த மாவட்டம் என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். கன்னியாகுமரி பத்தி நம்ம சஃபிஷியண்டா கொடுத்துருக்கோம் இந்த வீடியோஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி அண்ணா.